அன்பர்களே, பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். திச்சை நல்லது விரும்ப முருகானந்தன். வாழ்க்கை ரொம்ப ஈஸி. நேற்றுலேருந்து ஒரு தொடர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று முதல் பதிவு, இன்றைக்கு 2வது பதிவு. ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கு டக்குன்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணுங்கிறக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மனுஷன் இருந்த பிறந்த காலத்துலேருந்து கைகளால் தான் துவைச்சிருக்கான். கைகள் கல்லும் அதுதான் அவனுக்கு பிரதானமாக இருந்தது. ஆத்தங்கரையில் போனாலும் துவைச்சி தான் கையில் துவைச்சி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கைகளை ரொம்ப கம்மியாக தான் உபயோகப்படுத்த போகிறோம். கால்கள் தான் நமக்கு இங்கே முக்கியம். பாருங்கள், இது மாதிரி துணியை சட்டியில் போட்டுருங்க. சட்டியில் போட்டு ஊற வச்சுருங்க 5 நிமிஷம். அந்த சோப் ஆயில் ஊற்றி ஊறட்டும். ஊறுக்கு அப்புறமேலு தண்ணி ஊற்றி போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதோ பாருங்கள், பக்கத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். சத 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 சதா சத சட 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 பாட்டு கூட நீங்கள் பாடலாம். ஆனந்தமாக பாடலாம், கேட்கலாம். வேறு வேலை இருந்தாலும் செஞ்சுட்டு பிரமாதமாக நீங்கள் என்ன பண்ணலாம், 1 நிமிடத்தில் எத்தனை துணி இருந்தாலும் சரி, 10 துணி இருந்தாலும் சரி, போட்டு பட 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 படப்படா முடிஞ்சது. அவ்வளோதான். சரிங்களா? இதை போட்டு நீங்கள் அலாசி போட்டிங்கன்னா பாருங்கள், அழுக்கு அத்தனையும் போயாச்சு. அப்படியே அழுக்கு போயாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நீ அலாசி புழிஞ்சு காய போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இனிமேல் காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் தேடி போகாதீங்க. அதில் அது இருக்குது, இதில் இது இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி இருக்குனாலும் கடைசியில் செலவு தான். நமக்கு தண்டம் தான். 50,000 1 லட்சம் கொடுத்து வேஸ்ட்டு தான். நம்மளை சோம்பேறி ஆக்கிறது தான் வாஷிங் மிஷின். சோம்பேறி ஆக்கிறப்போ நம்ம உடம்பு இயக்கம் கெட்டு போகுது. உடம்பு இயக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா நோய்கள் சேருது. அப்போது நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சு போட்டு எதுக்கு தேவையோ, அத்தியாவசியம் தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒதுக்கணும். அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அப்புறம் காலுக்கு எக்ஸசைஸு, கால் சுத்தமாகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மனசு சுத்தமாகிடுது. இன்னொரு வேலை நம்ம சேர்த்து செஞ்சுக்கிறோம், பாட்டு கேட்டுக்கிறோம், எல்லா வேலையும் நடக்குது சைமல்டேனியஸாக. ஸோ ரொம்ப ஈஸி. துவைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமே இல்லை. சேர்த்து வைக்காதீங்க. அவ்வளோ 2 நாளைக்கு கூட டப் டப் டப்னு துவைச்சி போட்டுருங்க. 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். 10 துணியை 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு துவைக்கிற வேலை. தூக்கி இதில் போட்டிங்கன்னா, வாஷிங் மிஷின் போட்டிங்கன்னா எத்தனை தண்ணி வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ கரண்ட் வேஸ்ட் ஆகுது, அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுக்கு எவ்வளோ செலவு, அதுக்கு டெக்னீஷியன் வராமல் அதுக்கு மண்டை உடச்சிக்கிட்டு தேவையே இல்லை. வாஷிங் அப்போ துவைக்கிற வேலை ரொம்ப ஈஸி. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. கம் ஆன், யூஸ் திஸ் டெக்னிக்.